ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் நடிக்கிறதுக்கு. ஆ. இப்போ அவருக்கு மிஞ்சி போனாக்கா 45-50 வயசுக்குள்ளார இருக்கும். இந்த நேரத்தில் சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கௌரவமும் வர வேண்டிய ஒரு நேரம். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். அடிக்கடி இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி கைதாகிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள்மா. இது வந்து பெரிய சினிமா இல்லை இன்னைக்கு. என்ன நீங்க பாக்குற பார்வை பார்த்தா நம்மள மாதிரி தெரியுது. சினிமா எங்க இருக்குது? எப்படி இருந்துச்சு உலகம் அது? வணக்கம் சார். சார், ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப் பொருள் வழக்கில் வந்து கைதாகியிருக்காரு. அடிக்கடி நடிகர்களாக இருக்கட்டும், நடிகர்கள் அடிக்கடி இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி கைதாகிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ரொம்ப சிம்பிள்மா. இது வந்து பெரிய அறிவார்ந்த இதெல்லாம் தேவை. சினிமா உளுந்து போச்சு. சினிமா இல்லை இன்னைக்கு. என்ன நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா நம்மள மாதிரி தெரியுது. சினிமா எங்கே இருக்குது? எப்படி இருந்துச்சு உலகம் அது? நாங்கள்லாம் சினிமா வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருந்தது. நாங்கள் இருந்த எங்கள் காலத்தில் சினிமா நட்சத்திரங்கள்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையோட ஒரு சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஒரு பெண்களுக்கு துணி வாங்குறதா இருந்தாக்கா அந்த படத்தில் அந்த கதாநாயகி போட்ட அந்த 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 பார்டரில் புடவை கொடு, இது வந்தாக்க அந்த படத்தில் அந்த ஹீரோ போட்ட மாதிரி அந்த ஷர்ட்டை கொடு. அந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலெல்லாம் வந்து சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிற அளவுக்கு இருந்த ஒரு உலகம் அது. இன்றைக்கி நமக்கு யார் சினிமா நட்சத்திரங்களில் யார் சினிமாவே எதுன்னு தெரியலையே. அன்றைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா வெள்ளிக்கிழமை வந்து சினிமா விளம்பரங்கள் பெருசாக ஃபுல் பேஜ், ஆஃப் பேஜ், ஒரே இதாக இருக்கும். அப்புறம் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் சினிமா தியேட்டர்களில் என்னென்ன படம் ஓடுதுங்கிறது 2ஆம் பக்கத்தில் வந்து எல்லா பத்திரிகைகளிலும் வரும். அப்படி இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி சினிமா ஒரு படம் வந்திருக்குதுங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் ஒரு வார பத்திரிக்கை வாங்குகிறேன். அந்த வார பத்திரிக்கையில் விமர்சனம் வரும் ஒரு அரை பக்கத்துக்கு. அதை வச்சு அப்படி ஒரு படம் வந்துருக்குது எடுத்தே தெரியுது. அப்புறம் வந்து அதில் வந்து சில படங்கள் எல்லாம் போட்டு யாரும் நடிகர்கள் படம் போட்டு இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. ஒரு காலத்தில் ஒரு சினிமா நட்சத்திரத்துக்கு திருமணமும் ஏதோ நடக்குதுன்னா தமிழ்நாடு பூரா அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நம்ம இப்படி நினச்ச மாதிரி இல்லாமல் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் வாத பிரதிவாதங்கள் அங்கே அப்படி இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி இல்லை. அது சினிமாக்களே இல்லை. கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ண காலம்லாம் போச்சு. எல்லாம் அந்த ரசிகர் மண்டபம்லாம் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? யார் படம் எடுக்கிறா? யாரோ ஒரு சில பேர்த்துக்கு எடுக்கிறாங்க, சில படங்கள் வருது, அவ்வளோதான். அதுவும் வந்தது தெரியாமல் போகணும் தெரியாமல் போயிடுது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்களே வந்து ஒரு வாரம் தான், 3 நாள் தான் ஓடுது. அதுக்கப்புறம் ஓடிடியில் வருது. ஓடிடியில் நமக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு முடியறதில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் இப்போ சினிமாவை வந்து சீரியல் எடுத்துக்கிச்சு. சீரியல் இன்றைக்கி வந்து நம்மோட ஒட்டி உறவாட ஆரம்பிச்சிருச்சு. சீரியலில் நடக்கிற சம்பவங்கள் வந்து நம்ம எப்படி சினிமா அன்றைக்கி எங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கத்தை இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து சீரியல் எங்களை விட இன்னும் சின்ன உங்கள் மாதிரி ஏஜ் குரூப்புக்கு என்ன ஆகி போச்சுன்னா, செல்ஃபோனில் வர்ற அந்த படங்கள், கொரியன் படங்கள், அது வந்துட்டதுக்கப்புறம் அந்த ஓடிடி படங்களும் போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கெல்லாம் பாவம் இளைஞர்கள். நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சினிமாவுக்கு வந்தார். இப்போ அவருக்கு மிஞ்சி போனாக்கா 45-50 வயசுக்குள்ளார இருக்கும். இந்த நேரத்தில் சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கௌரவமும் வர வேண்டிய ஒரு நேரத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கோன்னு போது என்ன பண்ண முடியும்? இதுதான் வழி. அது சரியா இருக்குமா சார்? வேலை இல்லாத இருக்கிற சமயத்துல போதைப் பொருள் பயன்படுத்துறது டிப்ரெஷன்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வேலையும் இல்லை. வெளியே போகலான்னாக்கா எங்கே போகிறது? என்ன வேலை இருக்குது? முதல்ல காலையில் இது பண்ண உடனே இந்த சினிமா ஷூட்டிங்காக நம்ம வண்டி வருதா, வண்டி வந்துருச்சா அப்படி, அது கூட ஒரே நேரத்தில் 2 கம்பெனி வண்டியெல்லாம் வந்த காலமெல்லாம் இருக்குது. எதுக்கு போகிறதுன்னு தெரியாமல் எங்கே அங்கே செட்டுக்கு ஷூட்டிங்க்கு போனதுக்கு பிறகு அங்கே வந்து சார் ஒரு 5 நிமிஷம் இங்கே வந்துட்டு போகிறீங்களா, இந்த மாதிரிலாம் டிமாண்ட் இருந்தது.
கவுண்டமணின்னு ஒரு காமெடியன் இருந்தார். ஆ அந்த இருந்தாருன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உயிரோடு தான் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு படங்கள் இல்லை. அவருடைய கால் ஷீட் ஒரு தடவை கிடைச்சது. ஒரு 3 மணி நேரத்துக்கு அவருடைய டைம் கிடைச்சிது. 3 மணி நேரம். ரஜினிகாந்த் அன்றைக்கி பெரிய சூப்பர் ஸ்டார். அவருடைய படத்தை உடனே அவங்க ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, கவுண்டமணி வந்து 3 மணி நேரம் அவைலபிளாக இருக்காருன்னு. ரஜினி உடனே தன்னுடைய ஷூட்டிங் நிறுத்திட்டு கவுண்டமணியை கூப்பிட்டு ஷூட்டிங் எடுக்க வச்சார். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தது. 3 மணி நேரம் கிடைச்சா அது கிடைக்க அப்படி ஒரு பிஸியாக இருந்த ஒரு உலகம் இன்றைக்கி இல்லை. எல்லா ஸ்டுடியோவும் ஹவுசிங் படம் பண்ணிடுச்சு. சார், இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள்லாம் அதிகமாக பயன்படுத்தினா வந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போவோம், அப்போ தான் நமக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒரு அளவுக்கு அது நம்பலாமா? அது வந்து உங்களுடைய சைக்காலஜியை பொறுத்தது. நான்லாம் குடித்தவன் தான், நான்லாம் போதைப் பொருளுக்கு பழகினவன் தான். என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே வேறு. குடித்தா மறந்துடுவோங்கிறதே கிடையாது. அது இன்னும் அதிகம்தான் ஆச்சு. ஒரு சோகத்தை மறைக்கிறதுக்கு குடித்தோம்னா ஐயோ இப்படி ஆகி போச்சான்னு ஓவராக நடுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருந்ததே ஒழிய மறக்கிற மாதிரி இல்லை. போதைப் பொருள் எடுத்தாக்கா எனக்கு கண்ணெல்லாம் எரியறதும் தலைவலி வந்ததும் கொமட்டல் எடுத்ததும் தான் எனக்கு இருந்ததே ஒழிய போதைப் பொருள் எனக்கு எந்த இதுவும் என்னை பொறுத்தவரை. ரெண்டாவது, நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்லாமாங்க, என்னால் அரை துண்டு சிக்கன் கூட திங்க முடியாது. இதெல்லாம் தான் நடந்தது. என்னுடைய அனுபவங்களே வேறையாக இருந்தது. என்ன நல்லா குடிச்சுவிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னாக்கா தின்னுவிட்டு வந்து வாந்தி எடுப்பானுங்க. இதுதான் ஆகிட்டு இருந்தது. அதனால் போதைப் பொருள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு உங்கள் கவலையை தீர்க்குது, உங்களுடைய மனக்குறையை குறைக்குதுங்கிறதெல்லாம் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு தான் குடிக்கிறோம். ஆனால் அது உண்மையில் அது நடக்கிறது இல்லை. சார், கவிஞர் கண்ணதாசன் அவர்களே வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்திட்டு அப்புறமா தான் அவர் பாடல்கள் வரிகளே எழுத ஆரம்பிச்சாரு. சொல்லுவாங்க அவர் குடிப்பழக்கம் இருந்தது. அவரை பற்றி சௌந்தர கைலாசம்ங்கிற அம்மையார் வந்து அவரை பற்றி வாழ்த்து எழுதின போது அவங்க எழுதின வரி அதுதான், தள்ளாடும் போதையிலும் கவி பாடும் மேதையவன் எழுதினாங்க. அப்போ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து குடிச்சுட்டு கிடக்கிறவர் இல்லை. பாரதியாரை இப்படிதாம்மா. பாரதியாரை வந்து பாண்டிச்சேரியில் வந்து மாலை நேரங்களில் வந்து அந்த புகழ பழக்கம் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்துருக்கார். அதில் தான் அவருக்கு அந்த வயிற்று வலியெல்லாம் வந்து அது ஒரு சின்ன வயசில் அவர் இறந்ததுக்கு காரணம் அதுதான். அவருக்கு போதைப் பொருள் பழக்கம் இருந்தது. அதெல்லாம் வந்து தன்னை மறக்கிறதுக்கு முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மனுஷன். அது இன்றைக்கி நேற்று இல்லை. நீங்கள் மிருகங்கள் கூட இந்த குரங்குகள்லாம் வந்து மரத்தில் தென்னை மரத்து கல்லை குடிச்சுவிட்டு கல் குடித்த குரங்கு மாதிரி ஏன்டா ஆடுறேன்னுவாங்க. இப்போ கல்ல இருக்கிறது குறைஞ்சி போச்சுங்கிறது வேறு விஷயம். அந்த கல் குடித்த குரங்கு மாதிரி இருந்தால் அதை குடிச்சுவிட்டு இஷ்டத்துக்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போகுங்க. அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒன்று நடக்கும். பண்ணுறது தப்பு அப்படின்னா கூட பரவாயில்ல பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். அதனால தான் இந்த கொலை பண்ணுறது இந்த மாதிரி தவறான செயலில் இறங்கவெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்கு அதுதான் காரணம். மனசை கட்டுக்குள்ளார வைக்க முடியாது. அதெல்லாம் வரும். அதை இப்போ இதில் வந்து என்னென்னா மன அழுத்தம், வேலை இல்லை, ஒரு இதுவும் இல்லை, நமக்கு வருமானம் இல்லை. இப்போ பண வசதி இருக்கும், ஒரு நல்ல உழைக்கிற தெம்பான உடம்பு இருக்கும்போது உழைக்கிறதுக்கு வேலை இல்லைன்ற போது இருக்கிற கொடுமை வந்து அவ்வளோ பெரிய கொடுமை. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து அதை மறக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக போதை போட்டு மயங்கி படுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் தான் சினிமாக்காரர்கள்னு இல்லை, ஆக்டிவாக இருக்கிற சுறுசுறுப்பாக இருந்து வேலையில் இருந்தவங்க வந்து திடீர்னு வேலை போச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வரும். நடிகர்கள்ங்கிறதால விளம்பரம் கிடைச்சிருது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான போதைப் பொருள் இன்னைக்கு ஏன் வருது? சார், இப்படி இந்த போதைப் பொருள்லாம் பற்றி மக்களுக்கு இப்போ அதிகமாக போய் சேர்க்கறதே வந்து சினிமாக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையே இருக்குல்ல சார்? அதெல்லாம் சும்மா சினிமாக்காரங்க மேலே படத்தில் நிறைய அதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சமீப காலத்துக்கு அதெல்லாம் இருக்கலாம். அந்த எங்கள் காலத்தில் அதெல்லாம் காட்டினாங்க. தேவதாஸ் படத்தை பார்த்துட்டு குடிக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் இருந்தான். அதுதான் சொன்னாங்க. அப்புறம் அதே தேவதாஸ் வந்து இந்தியாவுடைய காஸ்ட்லியஸ்ட் மிக பொருட்செலவில் எடுத்த படங்கிறது தேவதாஸுங்கிற ஒரு படம். ஷாருக் கானோ யாரோ நடித்து ஐஸ்வர்யா ராய் எல்லாம் நடித்த அந்த படம். ஒரு குடிகாரனை பற்றிய கதை வந்து இப்படி எடுக்கணுமான்லாம் கேட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முந்துதல் இந்த சினிமா மூலமாக இருந்தது. நீங்கள் வந்து சினிமாக்காரர் மேலே பழி சொல்லாதீங்க. கல்லுண்ணாமின்னு வள்ளுவர் எழுதியிருக்காருமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே போதைப் பொருட்கள் இருந்துருக்குது. இங்கே சனாதனத்தை எடுத்தீங்கன்னாங்க அசுரர்கள் தேவர்கள் பிரிக்கிறான். அசுரர்கள் யார், தேவர்கள் யாருன்னா, அசுரன்னாக்கா சூறாபானங்கிறது அந்த 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 காலத்து சாராயம். அதை குடிக்காதவன் அசுரன் தெரியுமில்ல. அந்த சுறாபானங்கிற சாராயத்தை குடிக்காதவன் அசுரன், குடிக்கிறவன் தேவன்.
குடிக்கிறவன் வந்து சனாதனத்து பிரகாரம் கடவுள், குடிக்காதவன் வந்து கெட்டவன், அருசுரன், நரகாசுரன், பத்மாசுரன் எல்லாம் குடிக்காதவன். அது ஆசுரன். சுறாபானத்தை குடிக்காதவன் அசுரன். அவனை கெட்டவனாகவும் இவனை நல்லவனாகவும் காட்டினது தான் சனாதனம். அது அவங்க போதையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் நடிக்கிறதுக்கு. ஒரு 4-5 படங்களில் பிரமாதமாக வந்தார். நல்ல ஹேண்ட்ஸம் ஹீரோ. அன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சி நாயகனாவெல்லாம் இருந்தவர். அதெல்லாம் இருந்து நல்ல நடிகரும் கூட. ஒரு அளவுக்கு நல்லாவே நடிப்பார். அதாவது கவனத்தை கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்புகள்லாம் படங்கள்லாம் இருந்தது. ஒன்றுமே இல்லை. இப்போ அவருக்கு வந்து இப்போ வந்து 45-50 வயசு இருக்கும். இந்த நேரத்தில் தான் வேலை செய்யணும். இந்த நேரத்தில் படம் இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? பொழுதை ஓட்டணும், குடிச்சு விட்டு படுத்துக்கும் அப்படின்னு போகிறாங்க. அது தெருவில் போய் தான் கலாட் பண்ணியிருப்பார் போட்டுருக்கு. அதனால தான் போலீஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி வீட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, குடிச்சு விட்டு கிடக்கிறாரு அப்படின்னு. அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அதனால் இருக்கலாம். சினிமா நடிகராக இருக்கிறதுனால அவர் விளம்பரத்துக்கு நீங்களும் பேசுகிறீங்க. இல்லாட்டி போனால் இது வந்து இப்போ இன்னொரு இதுமா பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் நடக்கிறது 2 வகையில். பொருளாதாரம் மிக பிரமாதமாக இருக்குது ஒரு நாட்டில்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் குடிபோதை இருக்கும். பொருளாதாரம் அடித்தட்டில் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு இருங்க முடிச்சிடுறேன். பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் குடிபோதை இருக்கும். பொருளாதாரம் அடித்தட்டில் இருக்குதுங்கிறத மாதிரி வேலை செய்கிறதுக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லைன்னும் போது வீட்டை எல்லோரும் திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னும் போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்ககிட்டேருந்து தண்ட தீவட்டியாக சுத்திரியனை கேவலப்படுத்துறதுலேருந்து வெளியே வரத்துக்காக குடிச்சிட்டு போவாங்க. நிறைய பொருளாதாரத்தில் மிக உச்சத்தில் இருக்கும். என்ன பண்ணாங்க, பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும், உடனே கையில் காசு இருக்குது வாங்குறாங்க, கார் வந்துருச்சு. உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் சார் இது குடிபோதையை தாண்டின போதைப் பொருளாக தானே இருக்குது இப்போ இவங்க பயன்படுத்தி. குடிபோதையில் வந்து விஸ்கி சார் இதுலேயே இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டி வருது. ஃபாரின் மேடு லிக்கர் அப்படிங்கிறான். அந்த ஃபாரின் மேட் லிக்கரில் வந்து விஸ்கி, பிராண்டி, ஜின்னு, ரம்மு, வோட்கா இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் கல், சாராயம். அது போக நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் போனீங்கன்னா சொட்டி சோறு, இது மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் இங்கிலீஷ் லிக்கர் குடிச்சிங்கன்னா பீர் வந்து ரொம்ப மைல்டு ட்ரிங்க். அது வந்து நீங்கள் விமான பயணத்தில் போனீங்கன்னாக்கா பீர் வந்து உங்கள் சாப்பாட்டோட கொடுப்பாங்க. ஒயினும் பீரும் வந்து சாப்பாட்டோட ஃப்ளைட்டில் போகும்போது உணவு கொடுப்பாங்க இல்லையா, அதில் பீரும் இது வந்து அவங்களே சேர்த்து கொடுப்பாங்க. விஸ்கி பிராண்டி வேணும்னாக்கா சொன்னோம்னாக்கா அவங்க கொடுத்துருவாங்க, அதுவும் கொடுப்பாங்க. ஆனால் அது கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஆனால் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறேன்னுவாங்க. இல்லாட்டி போனால் சாப்பாட்டோட அந்த சில இதெல்லாம் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு வைனை ஊற்றுவாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வைன் ஊற்றி கொடுப்பாங்க. வைனெல்லாம் வந்து ட்ரிங்கே கிடையாது, லிக்கரே கிடையாது. நம்ம ஊரில் அது வந்து போதைப்பொருள் அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் மைல்டாக இருக்கும், ரொம்ப மெதுவான இது. அதே நம்ம சாராயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ குடிச்சிங்கன்னா போதும், 10 பாட்டில் விஸ்கி குடித்ததுக்கான கிக்கு உங்களுக்கு கிடைக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? கெரசின் இருக்குது இல்லையா, கிருஷ்ணாயிலுங்கிறீங்களே கெரசின், அந்த கெரசின் எடுத்து குடிச்சிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்படியே அது அந்த ஸ்மெல்லு இல்லைன்னா இப்போ அப்படி எப்படி தான் குடிக்கிறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா சிக்கன், இது சிப்ஸு, முட்டை எல்லாம் வரிசையாக பரப்பி வச்சுக்கிட்டு ஒரு சிப்பு, கொஞ்சோண்டு சிக்கன், கொஞ்சம் சிப்ஸு, கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம். ஏன்னா உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. இதை தப்புடாங்குது, முடியாதுங்குது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், லஞ்சம் கொடுக்குறோம். பாரு, சிக்கன் கொடுக்குறேன், கொஞ்சம் குடிச்சிக்கலாமா, சிக்கன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் இது சாராயம் குடிக்கும். இப்படி உடம்பை ஏமாற்றி உள்ளே தள்ளுறோம். எல்லா போதைப் பொருளுமே உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் அந்த காலத்திலேருந்து இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஓரளவுக்கு உண்மையும் கூட, தன்னை மறக்கிறதுக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை. சார் இப்போ இந்த தன்னை மறக்கிறத தாண்டி நம்ம போதைப் பொருள்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் குற்றங்களே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு? அது உண்மைதான். நான் தான் சொன்னேன், கட்டுப்பாடு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. அதில் தான் கவி பாடுறதுக்கு அவங்களால எப்படி வருதுன்னா, அந்த தண்ணி உள்ளே போன உடனே வார்த்தை பிரவாகம் வருது, கேட்ட உடனே சொற்கள் பிரவாகிச்சுட்டு வருது.
அதில் தான் அவனால் கவிதை பாட முடியுது. அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படுது. அது இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு சாக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது அப்புறம் வந்து காதலில் தோல்வி அடைஞ்சிட்ட உடனே அவளை நினச்சிக்கிட்டு உருகிறான்னு சொல்லி குடிப்பானுங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னன்னா, அந்த தேவதாஸ் படத்தில் அப்படி தானே காட்டுறாங்க. அவளை மறக்க முடியாமல் ஜமீன்தார் வீட்டு பையன் ஒரு ஏழை பொண்ணுங்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தடுத்துட்றாங்க, பிரிச்சிட்றாங்க. அவ்வளோதான் கதை. அவள் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு பணக்கார வீட்டில் வாழ்க்கப்பட்டுறான், கிழவனுக்கு வாழ்க்கப்பட்டுறான். இவனால் அவளை மறக்க முடியாது. இவன் ஒரு ஜமீன்தார் பையன். அவளை மறக்க முடியலையுமோ அவன் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு கூட்டிகிட்டா அவளை மறடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். அதை பழகிட்டவளை அந்த போதை இறங்கின உடனே பார்வதின்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சவனே சொல்கிறான், நீ குடு, எனக்கு நான் பார்வதியை மறக்கணும், நீ குடு அப்படின்னு சொல்லி குடிக்கிறவன். அதில் தான் அவன் சேர்த்து போகிறான். தான் கதை. போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது அப்படித்தான். அந்த சுயநினைவு திரும்பி வந்த பிறகு அந்த யதார்த்த உலகத்துக்கு, உண்மையான உலகத்துக்கு வரும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு, அந்த கற்பனை உலகத்துக்கு போகிறதுக்கு இது பயன்படுது. இந்த சினிமா துறையிலேயே அதிகமாக நம்ம சொல்கிற இந்த போதைப் பொருட்கள், விஸ்கி, பிராண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த கஞ்சா இந்த மாதிரியான பயன்பாடுகளும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சார் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அதாம்மா, இப்போது ஒரு நடிகத்துக்கு போகும்போது அந்த உணர்ச்சி கதை ட்ராமாக்கள்ல எல்லாம் நீங்கள் வந்து அந்த காலத்தில் மைக் கிடையாது. அவங்க கற்றுனாங்கன்னா அந்த உட்காந்துருக்க அந்த கடைசி ஆள் வரலும் கேட்கணுன்னாக்கா நீங்கள் தொண்டை தண்ணி போக கற்றணும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக இது வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் வந்து நடிக்கிறதுக்காக வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பெரிய இந்த வாத்தியக்காரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, ட்ரம்பட்டை வாசிக்கிறவங்களாம் வந்து மூச்சு இழுத்து வாசிக்கணும். அதுக்கு தம் கட்டுறதுக்கு தண்ணி அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்கப்பா. அதாவது நம்ம இந்த காற்று இது இதை வச்சு இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த வாத்தியங்களை வாசிக்கிறவங்களாம் வந்து பொதுவாக இது பண்ணுவாங்க. ரெண்டாவது தன்னை மறந்த இது பண்ணுவோம், புது புது கற்பனைகள் வருங்கிற எண்ணமெல்லாம், பல்வேறு வகையான கதைகள். ஏதோ ஒரு காரணத்தினால மனிதர்கள் அதை பழகிட்டதுக்கு பிறகு அதை விட்டு அவன் வெளியே வர முடியல. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்ணாமைன்னு எழுதுறாரு. டாக்டருக்கு ஒரு முறையில் ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன், எந்த போதைப் பொருளும் உங்கள் உடலுக்கு நல்லதை செய்யாது. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்காலிகமாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு சுகத்துக்கு வேணால் அது யூஸ் ஆகும். நாளடைவில் வந்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை படாதபாடுபடுத்துகிற அளவுக்கு அது போயிடும். அதனால் எந்த வகையான போதைப் பொருள் ஆஸ் டாக்டர், ஒரு டாக்டருங்கிற முறையில் அவருக்கு இவ்வளோ விஸ்கி சாப்பிட்ணும் அப்படி பொதுவாக அந்த ஆஸ்மா நோயாளிகளுக்கு நம்ம வந்து பிராந்தி கொடுப்போம். அதுக்கு பெர்மிட் வாங்குவாங்க. இந்த மதுவிலக்கு இருந்த காலத்தில் டாக்டர் அனுமதியோடு குடிக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து கடையெல்லாம் திறந்துனா அது தேவையில்லை. அப்போ வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டில் நான் கொடுக்குமா நான் சொல்லுவேன், எந்த வகையிலும் கூட உபயோகம் ஆகாது. ஏதோ குடிக்கிறத குடிச்சிட்டு போ, குடிக்கிறதுக்காக கேட்குற குடிச்சிட்டு போ. எனக்கு தெரிஞ்சு எந்த போதை மருந்துமே உடலுக்கு நல்லது கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம உடல் மறுக்குது, எதுக்குது அது தெரிஞ்சுங்க. உடல் தனக்கு தேவையாக இருந்தால் தண்ணி எடுத்து குடிக்கும்போது அது தண்ணியை வந்து வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஒரு சர்பத்து குடிக்கும்போது வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் விஸ்கியோ பிராந்தியோ சாராயமோ குடிக்கும்போது விக்கல் எடுக்குது, சக்குன்னு ஒரு இதாக எடுக்குது, கொமட்டுது, எல்லாம் பண்ணுது, வேண்டாங்குது. அதை புரிஞ்சுங்க. உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம், எந்த போதைப் பொருளும் எந்த மது வகையும் உங்களுக்கு நல்லது செய்யாது. நம்பாதீங்க, அவ்வளோதான். நல்லது செய்யணும்னா சொன்னால் நம்பாதீங்க. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான்.